மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை. திருவருகை கால நவநாள் ஜெபம். ஆதித்தாய் ஆதி தகப்பன் ஜென்மத்திலே பிறக்கப் போகிற சகலரிலும் திவ்ய மகனுக்கு தாயாராயிருக்க தெரிந்து கொள்ளப்பட்டவளுமாய், அதற்காக வேண்டிய சகல வரங்களையும் முழுமையாய் அடைந்தவளுமாய், அடைந்த வரங்களை கொண்டு நடத்தின உன்னதமான புண்ணியங்களால் திருமகனாகிய இறைவன் உம்முடைய திருவயிற்றில் வெகு மகிழ்ச்சியுடன் விரும்பி வர பண்ணினவளுமாயிருக்கிற மாதாவே, உம்முடைய திருக்குமாரன் பிறக்கப் போகிற நாள் நெருங்கி வருகிறதென்று நீர் அறிந்து அவரை பார்க்கவும் அவருக்கு ஊழியம் செய்யவும் உமக்கிருந்த ஆசையை பார்த்து எனக்கும் இந்த திருநாளில் அவர் பேரில் ஆசை வர வேண்டும் என்றும், அவரை பார்த்து அவருக்கு ஊழியம் செய்ய நீர் பாத்திரமாய் இருக்க வேண்டுமென்றும் நீர் பண்ணின ஆயத்தத்தை தியானித்து நானும் அவருக்கு தகுதியான ஊழியம் செய்ய ஆயத்தப்பட வேண்டுமென்றும், நீர் பண்ணின ஆயத்தத்தினால் உமது பேரில் திவ்ய குழந்தை பட்ட மகிழ்ச்சி ஒரு காலம் என் பேரில் அவருக்கு வரக்கூடாதிருந்தாலும், எப்படியாகிலும் நான் இந்த திருநாளை கொண்டாடுகிறதில் உம்முடைய திருமகனுக்கு என் பேரில் குறைவராமல் மகிழ்ச்சி வர செய்ய வேண்டுமென்றும், நான் செய்யப்போகிற ஜெபத்தை உம்முடைய திருப்பாதத்தில் வைத்து என்னுடைய கருத்து வீணாய் போகாதபடிக்கு நீர் காது கொடுத்து என் மன்றாட்டை கேட்டருள வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறேன். ஆமேன். முடிவற்ற ஆட்சியை கொண்டவரும் முழுமுதற் பொருளுமான இறைவா, வல்லவரே, அமைதியின் அரசரே, உம் இல்லத்தை மகிழ்ச்சியால் நிரப்பியருள உம் அரச அரியணையிலிருந்து வந்தருளும் சுவாமி, வந்தருளும். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 69 முதல் 70 முடிய உள்ள இறைவார்த்தைகள். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. அவர் உன்னதரின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தையான தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குலத்தின் மீது என்றென்றும் அரசாழ்வார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. லூக்கா நற்செய்தி 1:32 முதல் 33. விண்ணகத்தில் அரியதோர் அருங்குறி தோன்றியது. பெண் ஒருத்தி காணப்பட்டாள். அவள் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தாள். நிலவின் மீது நின்று கொண்டிருந்தாள். தலையில் 12 விண்மீன்களை முடியாக சுட்டியிருந்தாள். அவள் கருவுற்றிருந்தாள். எல்லா நாடுகளையும் இரும்பு கோல் கொண்டு நடத்தவிருக்கும் ஓர் ஆண்மகனை அவள் பெற்றெடுத்தாள். திருவெளிப்பாடு புத்தகம் 12:1-5. எல்லா நாடுகளையும் இரும்பு கோல் கொண்டு நடத்தவிருக்கும் ஆண்டவரான நம் இயேசு சுவாமி பிறக்க இருக்கிறார். அவர்தான் மூவுலகையும் ஆட்சி செய்கிறார். ஆனால் அவரை முதலில் அவர் நம்மை ஆட்சி செய்ய நாம் அனுமதிக்கிறோமா? இல்லை வேறு எவரையாவது நம்மை ஆட்சி செய்ய அனுமதிக்கிறோமா? ஆண்டவராகிய இயேசு சுவாமி நம்மை ஆட்சி செய்ய அனுமதித்தால் நம்மிடம் இருக்க வேண்டிய பண்புகள் தாழ்ச்சி, பொறுமை, பிறர் சிநேகம், கண்ணியம், நேர்மை, தூய்மை, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, மற்றவரின் குற்றங்களை குறைகளை பொறுத்து கொள்ளும் மனப்பான்மை, பெருமை பேசாமை, பரிசுத்தம், சிலுவைகளை ஏற்றுக்கொள்ளும் மனோபாவம், அதாவது நமக்கு துன்பங்களை ஏற்றுக்கொள்ளுதல், எதிரிகளையும் நேசிக்கும் அவர்களுக்காக ஜெபிக்கும் மனோபாவம், முகத்தாட்சியன்யம் பாராமை, சுயநலம் பாராமை, இந்த உலக ஆசைகள், செல்வங்கள், பொன் பொருள், நபர்கள் எல்லாவற்றையும் விட இறைவனுக்கு முதலிடம் கொடுப்பது. இன்னும் பல நல்ல குணங்களை, புண்ணியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். பரிசுத்தமான பாலனேசு ஒரு பரிசுத்தமான உதிரத்தில் பரிசுத்தமான தாயிடம் அவதரித்தது போல் நம் உள்ளத்திலும் அவதரிக்க ஆசை மேல் ஆசையாக இருக்கிறார். அந்த திவ்ய பாலனுக்கு நாம் என்ன சொல்ல இருக்கிறோம்? போராட்டம்தான் வாழ்க்கையே. பாவங்களும் பாவ சந்தர்ப்பங்களும் பல்வேறு ஆசைகளும் தீமைகளும் தீய நாட்டங்களும் இவைகளுக்கு எதிரான போராட்டம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. முதலில் நாம் நம்மிடம் உள்ள தீமைகளுக்கு எதிராக போராடுகிறோமா, போர் புரிகிறோமா என்பதுதான் முக்கியம். அப்படி செய்தால் கடவுள்
ஏதாவது ஒரு ஆயுதத்தை நம்மிடம் தந்து போராட வைத்து அல்லது அவரே வந்து நம் கூட போராடி காப்பாற்றி விடுவார். ஆனால் தீமைக்கும் தீய இச்சைகளுக்கும் எதிராக போராட்ட குணம் நம்மிடம் இல்லை என்றால் மிகவும் ஆபத்து. ஆகையால் நம்மை ஆண்டவராக இயேசு சுவாமி ஆள, நம்மை ஆட்சி செய்ய அவரை முழு உள்ளத்தோடு இன்று நாம் அனுமதிப்போம். மற்றதையெல்லாம் அவரே பார்த்து கொள்வார். ஜெபிப்போமாக. எங்களோடு என்றும் வாசம் செய்யும் உயிருள்ள தெய்வமே, எம் அன்பு இறைவா, உம்மை ஆராதித்து துதித்து மகிழ்கின்றேன். நாங்கள் செல்லும் இடமெல்லாம் என் கூடவே வந்து எங்களுக்கு பலம் அளித்து கொண்டிருக்கும் உமது அன்பு பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆடு மேய்த்து கொண்டிருந்த சின்ன பையன் தாவீதை ராஜாவாக உயர்த்தி அழகு பார்த்தீரே. ஒன்றுக்கும் பயனில்லாமல், பொருளாதாரம், படிப்பு, சமூக அந்தஸ்து என்று எதுவும் இல்லாமல் என் குடும்பத்தால், என் நண்பர்களால், என் உறவினர்களால், இந்த சமூகத்தால் புறந்தள்ளப்பட்ட என்னையும் இன்று இந்த நிலையில் வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கும் உமது பேரன்பிற்காய் கோடி நன்றி ஐயா. நான் இன்று இந்த நிலையில் இருப்பது உமது அருளால்தான் என்பதை தூய பவுலடியாரைப் போல நானும் மனதார ஏற்று உளமாற நன்றி கூறுகிறேன். என்னை வீழ்த்த நினைத்த மனிதர்கள், சூழ்நிலைகள், உறவுகள், நண்பர்கள், அதிகாரத்தில் உள்ளோர், ஆட்சி புரிவோர், இவர்களை கொண்டே என்னை வானலாவ உயர்த்தி என்னை நிலைநிறுத்தி இருக்கின்றீர் என்பதை இன்று நான் உணர்ந்து உமக்கு நன்றி சொல்லுகிறேன். வீழ்ந்த இடத்திலேயே என்னை உயர்த்தி வைத்திருக்கும் உமது பேரன்புக்காய் நன்றி. இம்மானுவேலாக எங்கள் மத்தியில் வாழ்வதற்கு வந்த குழந்தை இயேசுவே, உம்மிடமே எங்களுடைய குடும்பத்தை, உறவுகளை, நண்பர்களை, பொருளாதாரத்தை, வேலை வாய்ப்பை, எதிர்காலத்தை, சமூக அந்தஸ்தை, என்னுடைய எல்லா திட்டங்களையும் உம்மிடத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். என்னையும் என்னை சார்ந்த அனைத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி உமது தெய்வீக அருள் பிரசன்னம் இம்மானுவேல் என்ற நாமத்தினுடைய உடனிருப்பை எங்களுக்கு எந்நாளும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக இடத்தில் மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். மாரநாதா. இயேசுவே வாரும்.